10th குவார்டர்லி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கானது. இன்னைக்கு நம்ம இங்கிலீஷோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃபார் குவார்டர்லி எக்ஸாம் தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நிறைய ரிலேட்டட் வீடியோஸ் வேணும்னா தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிலபஸ்ல மொத்தம் 4 யூனிட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு யூனிட்டை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யூனிட்டோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் இது. இல்லை கிளாசரி, ஷார்ட் ஆன்சர்ஸ், பேராகிராஃப் இருக்கு. கிளாசரினா என்னது, மீனிங்ஸ், அவ்வளோதான். இதை பார்த்தீங்கன்னா யூனிட் 2 ஓடது, யூனிட் 3 ஓட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், யூனிட் 4 ஓட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ளிமெண்ட்ரியில் வந்து அந்த ஆர்டரில் அடுக்க சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்டோரி வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும், அப்போ தான் அடுக்க முடியும். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட்டிங் ஸ்கில், இம்பார்ட்டன்ட் ரைட்டிங் ஸ்கில்ஸ். நீங்கள் இதை படிச்சுட்டு போனால் உங்களுக்கு எக்ஸாமில் ரொம்ப ஈஸியாக இருக்கும், நீங்கள் அதிகமாக மார்க்ஸ் எடுக்கலாம். அதோட ஃபார்மட் ரூல்ஸுக்கு பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கிராமர் பார்ட்ஸ் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஏன்னா நிச்சயமாக எல்லாத்தையும் கேட்டுருவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வொக்காபுலரிஸ். இந்த வொக்காபுலரிலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி எல்லா மெமரி போயும் படிச்சிருக்கணும். தேங்க்யூ.